ஆகா கல்யாணம் சீரியல்ல நம்ம மகா தங்கச்சி பிரபாவுக்கு எதுவும் நடக்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. யாரோ வேணும்னே தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம உடனே பூஜைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க நம்ம சூர்யா எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு இல்லையா? இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் முதற்கொண்டு இல்ல இல்ல இந்த பூஜை இப்பொழுதைக்கு வேணாம். தள்ளி வச்சுருவோம். இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா, இத எதிர்பார்க்காத இந்த சித்ரா தேவி, அனாமிகா, காயத்ரி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் முடியவே முடியாது. அந்த மகாவுக்காக பூஜையெல்லாம் தள்ளி போடக்கூடாது. என் பையனுக்கும், அனாமிகாவுக்கும் இப்ப தான் கல்யாணம் நடந்திருக்கு. அதனால அவங்க பூஜை பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. ஆனா, நம்ம தாத்தா, பாட்டியும் மகா இல்லாம இந்த பூஜை நடக்க வேணாம். இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துர்றாங்க. ஸோ ஐயரெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, கடைசியா சாமிய கும்பிட்டுட்டு இப்பொழுது இதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா நம்ம மகா உள்ளார என்ட்ரி குடுக்குறாங்க. மகா வந்த உடனே வழக்கம் போல யார் யாரெல்லாம் மகா மேல பழி போடுவாங்களோ, அதே மாதிரி பழி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியா பிரபாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி யாரோ தப்பா தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. பிரபாவுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆகல. அவ வீட்ல தான் இருக்கா. மறுபடியும் அந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ஐயர் அங்கேயே இருக்கிறதுனால திருப்பியும் பூஜையை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. இப்போ நம்ம மகாவும் சூர்யாவும் தான் பூஜையில் ஃபஸ்ட்டாக உட்காந்து அந்த பூஜையை முடிக்கிறாங்க. அனாமிகா போட்ட பிளான் எல்லாமே இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி என்ன நடக்க போகுதுன்னு.